தவிர ரெக்கார்டிங் டைமில் என்னால் பார்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் ஓட்டுறேன். இருந்தாலும் உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஸோ அக்கறை எடுத்து ஒரு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணீங்க பார்த்தீங்களா, அக்கறையில் சொல்லணும்னு சொன்னீங்களா, ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இருந்தாலும் என்னடா இவ்வளோ டிராஃபிக், ஓ என்ன பண்ணியிருக்கானா சம்பவம். சரி, என் தலைவனால தான் இவ்வளோ டிராஃபிக்கா. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நேற்று, இன்னைக்கு, நாளைக்கு எப்போவுமே நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்படின்னா தான் நம்மளோட பழைய வீடியோவும் சரி, இல்லை இனியும் போட போகிற வீடியோவும் சரி உங்களால் பார்க்க முடியும். அதனால் மறக்காமல் என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் இருக்கேன், ஃபுட் டெலிவரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த இன்ட்ரோ. ஸோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்தியாவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணுவேன். ஸோ நம்மளோட மொத்த வேலையே இந்தியாவில் இருக்கும்போது ட்ராவல் பண்ணுறது மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பைக் எடுக்கணும், வீட்டோட ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் சால்வ் பண்ணுற மாதிரி ஏதாவது வேலை தேடலான்னு பார்த்தேன். ஸோ அதுவும் பைக் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே சொல்லிட்டு, சரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு வந்துடலாம். ஏன்னா இங்கே வந்து படித்தவங்களுக்கு வேலை உண்டு, நல்ல வேலை இருக்கும். சரிங்களா, நம்ம தமிழ்நாட்டில் அதான் பார்த்தீங்கன்னா படித்தவங்களுக்கு வேலை இருக்காது. இங்கே சவுதியிலலாம் நல்லா படிச்சிருந்தோம்னு வைங்களேன், நல்ல வேலை கிடைக்கும். பட் என்னால் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்க முடியாது, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணவும் முடியாது. அதனால் சரி ஃபுட் டெலிவரிக்கு வரலாம்னு சொல்லி வந்திருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு ஃபுட் டெலிவரி பிடிக்கும், ஃபுட் டெலிவரி பண்ணுற பசங்களை பிடிக்கும் அப்படின்னா கீழே ரெட் கலரில் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேருக்கு டெலிவரி பசங்களை பிடிக்கும் அப்படின்னு. ஏன்னா எல்லா வேலையும் ஒரு நல்ல வேலை தான். ஸோ டைம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கு தான் கிளம்புறோம். இப்போ தான் நல்லா சாப்பிட்டோம். நான் தான் குக் பண்ணேன் இன்றைக்கி. ரைஸ் வந்து டான் ப்ரோ வச்சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, எப்படி சொல்லுவாங்க, டொமேட்டோ கிரேவி. யாராவன் கொஞ்ச நேரம் அடித்து சாத்தியிருப்போம் வந்த வேகத்துக்கு. டொமேட்டோ கிரேவி வச்சோம், சாப்பிட்டோம், முட்டை எல்லாம் சாப்பிட்டு இப்போ தான் கிளம்பியாச்சு வேலைக்கு. டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டே இருப்போம், சுற்றிக்கிட்டே இருப்போம். இது ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிவ்அவே வரும், அப்பப்போ கிவ்அவேலாம் நம்ம இது பண்ணுவோம். ஸோ போனாட்ட ஒரு கிவ்அவேல 2 பசங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5000 சொல்லி கொடுக்கலான் இருக்கேன். இந்த மாதம் 5ஆம் தேதி கொடுப்பேன். நிக்கில் யூ கம். டேய் முட்டாள், யூ ரேஸ் ரேஸ் ரேஸ். நோ பெட்ரோல் நிக்கில். ஓகே யாஸ்மின். ஸோ 2 மணிக்கு தாங்க லாகின் பண்ணேன். இப்போ தான் வந்த உடனே லாகின் பண்ணேன். கரெக்டாக 2 மணிக்கு லாகின் ஆச்சு. 4 நிமிஷம் ஸ்டார் பாக்ஸில் சும்மா உட்காந்துருந்தேன். ஆர்டர் எதுவும் வரல. சரி ஓகே, உட்காந்தே இருந்தால் விளங்காது, எங்கேயாவது ஒரு இடம் போவோம் சுற்றும், அப்படின்னா தான் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கொஞ்சம் நல்ல நேரம் இருந்திருக்கு. வந்த உடனே சிக்னல் விழுந்துருச்சு. ஸோ கொஞ்சம் வெயில் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. நேற்று படா வெயிலாக இருந்துச்சு, அதுக்கு முதல் நாள் அதோட படா வெயிலாக இருந்து. இன்றைக்கி ஏதோ பரவாயில்ல, கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது. இண்டிகேட்டர் போட்டிருக்கேனே, கொஞ்சம் விட்டுருனே. எதுக்கு அந்த ரோட்டிலேருந்து இந்த சைடு இங்கே ஃபஸ்ட் ரோட்டுக்கு வரேன்னா, அதில் ஸ்பீடாக போகிறவன்லு கொஞ்சம் கிராக்கு எல்லாம் அதில் தான் போவோம். அதனால தான் அதுலேருந்து இந்த ஃபஸ்ட் லைனுக்கு வந்துடுறது.
ரெண்டாவது ஆர்டர் எடுத்தாச்சு, அதுவும் பக்கத்தில் தான், 2 கிலோமீட்டரில் அந்த ஆர்டரு, 2.5 கிலோமீட்டர், சாரி 2.5 கிலோமீட்டர். இப்போ கொடுத்துட்டு திரும்ப நல்ல ஆர்டர் இருக்க இடமா பார்த்துட்டு திரும்ப வந்து நின்று வேண்டி தான். ஏன்னா நேற்று முந்தா நேற்று அதுக்கு முந்தின நாள்லாம் 10 மணி நேரம் கூட வேலை பார்க்கல, 8 மணி நேரம் 7 மணி நேரம் வேலை பார்த்துட்டு ரூம் போயிட்டேன். 10 மணி நேரம் வேலை பார்த்து தான் ஆகணும், அப்படின்னா தான் அந்த ஆர்டர் அடிக்க முடியும், கன்ஃபார்ம் பண்ண முடியும் எல்லா ஆர்டரும். 8 மணி நேரம்னா கம்மியான ஆர்டர் தான் கிடைக்கும், 7 8 அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதேமாரி ஒரு ப்ரோ சொல்லியிருந்தார், ப்ரோ சவுதியில் வண்டி ஓட்டுறதே கஷ்டம், நீ வந்து வீடியோவும் போட்டுக்கிட்டு பாட்டும் கேட்டுக்கிட்டு மொபைலும் யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி ப்ரோ அப்படிலாம் பண்ணாதீங்க, அது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னாரு. ஸோ கரெக்ட் தான் ப்ரோ. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டே பாட்டே கேட்காம வண்டி ஓட்டும் போது சடார்னு சைடில் ஏதாவது ஒரு வண்டி போனால் கிராஸ் ஆச்சுன்னா தான் ஒரு மாதிரி பேனிக் ஆகும், பயமாக இருக்கும். அதனால் பாட்டு கேட்டுட்டு வண்டி ஓட்டும்போது எனக்கு அந்த பயம் இருக்காது. எனக்கு அது இல்லாமல் நான் இந்தியாவில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இல்லை, ரொம்ப முக்கியமாக எப்போவுமே மிரர்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டவே மாட்டேன். எப்போவுமே என்னோட R15 நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அதை மிரரை கலத்தி போட்டு நல்லா இல்லை வண்டி அடிப்பான்லே. ஆனாலும் நான் மிரர் வச்சு தான் வண்டி ஓட்டுவேன். ஏன்னா எனக்கு மிரர் இல்லாமல் வண்டி ஓட்டிட முடியாது. ஏன்னா நான் 2 பக்கமாக அப்படி பார்த்தே தான் வண்டி ஓட்டிகிட்டே இருப்பேன். அதனால் எனக்கு இங்கே மிரர் பார்த்து ஓட்டுறது பெரிய விஷயமா தெரியல. அதுமாதிரி எனக்கு மிரர் பார்த்து ஓட்டுற பழக்கம் இருக்கிறதுனால என்னோடய பார்வை முன்னால் மட்டும் இருந்தால் போதும், பின்னால் திரும்பிலாம் இப்படிலாம் சைட்லலாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. மிரர் செக் பண்ணியே வண்டி ஓட்டிடுவேன். வீடியோஸ் வந்து அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு ப்ரோ, என் கண்ணு முன்னால் பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன டிஸ்பிளே பார்த்துட்டா பேச போகிறேன்? இல்லை, நான் என் பாட்டுக்கு பேச போகிறேன். கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்க போது நீங்கள் பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். நேரடி பார்த்தா நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க நான் பேசுகிறத. நான் எடிட்டிங்கில் தான் என்னால் பார்க்க முடியுமே தவிர ரெக்கார்டிங் டைமில் என்னால் பார்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் ஓட்டுறேன். இருந்தாலும் உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஸோ அக்கறை எடுத்து ஒரு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணீங்க பார்த்தீங்களா, அக்கறையில் சொல்லணும்னு சொன்னீங்களா, ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இருந்தாலும் உங்களுக்காக நான் ரொம்ப சேஃபாக ஓட்ட ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? 1 கிலோமீட்டர் இந்த வெயில் டைமில் 1 கிலோமீட்டர் போகிறக்கே எரிச்சலாக இருக்குங்க. இதுவே நைட்டுன்னு வைங்களேன், 10 கிலோமீட்டர்னாலும் அசால்ட் அப்படியே போயிட்டே இருக்கலாம். இந்த வெயில் டைம் வந்து 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு ஒரு மாதிரி இங்கே இருங்க, பாவம் வெயிலில் உட்காந்துருக்காங்க. இது இந்தியாவாக இருந்தால் நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகலாம். ஆனால் இங்கே அப்படி பண்ணக்கூடாது. இங்கே அப்படி பண்ணால் பிரச்சனை. டங்கிங் இந்த டேனிங் திரும்பி 5வது பில்டிங் நம்ம கொடுக்க வேண்டிய பில்டிங். இதில் ஒரு ஃப்ரீ டர்ன் தான் இது, அதனால் பயம் இல்லை. சிக்னல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சும்மா கட் பண்ணுறா தம்பி, அப்படி கட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ட்ராப் ஆப். ஓ கன்ஃபார்மா போவோம். நல்ல க்ரீனாக விழுந்துருச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. நான் சிங்கிள் ராரா என்ன இளவு பில்டிங் இது. ஆர்டர் தந்தானேன்னு பார்த்தேன். எப்போ நம்ம எதிர்பார்க்குறது இந்த கடை தான். இது ஒரு கேக் ஷாப், செம்ம ப்ரீமியம் கேக் ஷாப். கேக்கும் சூப்பராக இருக்கும். தூக்கி தந்துட்டான், போடா சுத்த போடா அப்படின்னு சொல்லிட்டு 10 கிலோமீட்டர் பார்க்க 10 கிலோமீட்டர் மாதிரி தான் இருக்கும். போகிற இடம் அப்படி ஃபுல்லாக ஹைவே சுற்றணும். ஒரு பட்டர்ஃப்ளை இதை போனோம். ஸோ பட்டர்ஃப்ளை ரோட்டெல்லாம் கிராஸ் பண்ணோம். ஏன் இப்படி தாரான்லு. ஓகே போவோம். அண்ணா போச்சு, இங்கே தானா கட்டு பொம்மால. நான் என்ன நினைப்பா, பின்னால் வர்ற டம்மி போலன்னு நினைப்பா நம்மளை. என்னடா இது சைனாவுக்கு வந்துட்டோமாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சைனாவில் மோஸ்ட்லி டிராஃபிக் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கேன், விக்கிபீடியாலேயும் ஒரு இடம் செக் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இருந்துச்சுங்க. என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா சவுதி தான்.
ஸோ டெய்லி நம்ம போகிற ரூட் தான். இன்றைக்கி என்னன்னு தெரில, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிராஃபிக்லாம் ஆகுது புதுசாக. அதான் ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் இந்த ரூட்டில் எனக்கு டிராஃபிக் ஆகுனதே கிடையாது இது வரைக்கும். எடுத்தேன்னா ஒரே 100 110 இப்போ பாருங்க 100ல் தான் வண்டி போயிட்டுருக்கு சரிங்களா. எடுத்தால் ஒரே திருக்கு தான் 100லேயே போவோம். 100 120 கூட இழுத்துருன்னு வைங்களேன். ஆனால் இன்றைக்கி ஏதோ டிராஃபிக்லாம் இருக்குது, கொஞ்சம் பிரேக் பிடிச்சிக்கலாம் போக வேண்டியதாக இருக்குது. அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. டேய் 100 120ல் போகிறதெல்லாம் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கேடா அப்படின்னா உண்மையிலங்க எனக்கு ரொம்ப பயம் என்னென்னா, இங்கே இந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு டக்குன்னு 2 வருஷம் இப்போ 2 வருஷம் தானே இருந்திருக்க, உனக்கு நான் அவ்வளோ இதாவா அப்படின்னா இல்லை. 2 வருஷமாக இருந்தாலும் ஊருக்கு வந்து ஒரு மாதத்துக்கு எம்மா ஜஸ்ட் மிஸ்ஸு. ஊருக்கு வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம கை நம்மளை மீறி இந்த ஆக்சிலேட்டர் கொடுக்குறது, ஓவராக ஸ்பீடாக போகிறது, இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 1 மாதம் கொஞ்சம் கவனமாக தான் ஓட்டணும்னு நினைக்கிறேன். நார்மல் ஸ்பீடுங்க. இப்போ இந்த இதில் நார்மலாக போகிறேன் 70 60. இப்போ 60ல் போயிட்டுருக்கு. இதுதான் நார்மல். நம்ம ஊரில் 60லலாம் போக முடியுமா? தெருக்குள்ளலாம் 60ல் போக முடியுமா? 20ல் இப்படியே போகணும். இப்படியே நான் 20லேயே போனேன்னு வைங்களேன், பின்னால் அந்த வரவன் டர்ன்னு ஒரு அடி, பின்னாலே டம்முன்னு அடிப்பான். நான் அப்படியே முன்னால் இங்கேன்னு போயிட்டு முன்னால் ஒரு வண்டியில் போயிட்டு டம்முன்னு அடிப்பேன். அதுக்கப்புறம் போலீஸ் வருவான், ஒரு அரை மணி நேரம் போட்டு அறுவையை போடுவான்லே. வண்டியில் முடிக்கிட்டு போக மாட்டான்ல, நம்மளே அரெஸ்ட் பண்ண மாட்டான்லே. அவன் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது பாட்டுக்கு அவன் போயிடுவான். அடிக்கடி பட்டிருந்துன்னா ஆஸ்பத்திரி போனோம் கண்டிப்பாக நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடித்து கூடுவான் சரிங்களா. அதுக்கப்புறம் உள்ள விசேஷத்தை தான் நான் சொல்கிறேன். சும்மா இருக்கணும். இப்போ வண்டியில் ஏதாவது அடிபட்டுனா அப்புறம் ஒர்க் ஷாப் மெக்கானிக் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணுவார். அந்த ஒரு நாள் லீவ் போட வேண்டியிருக்கும், ஆர்டர் இல்லாமல் போயிடும், அப்புறம் டார்கெட் முடிக்காமல் போயிடும், சேலரி போயிடும், எவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் இவனில் எப்படி போகிறான்லோ அவனுக்கு பின்னால் அப்படியே நம்மளும் போயிட்டே இருக்க வண்டி தான். இவன் செம்ம வண்டிங்க ஜிடி. நம்மளால் போகிறான் பார்த்தீங்களா 4 எக்ஸாஸ். இது வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி சும்மா ஒட்டி வைக்கிற எக்ஸாஸ் இல்லைங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஒட்டி வைக்கிற எக்ஸாஸ் இல்லை, ஒரிஜினல் எக்ஸாஸ் சரிங்களா. சும்மா ஒன்றுக்கு பக்கத்தில் 2. ஸோ ரூமுக்கு கிளம்பியாச்சுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:35 ஆயிடுச்சு. நம்ம எத்தனை மணிக்கு ரைடு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 மணிக்கு ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 12:35 ஆயிடுச்சு. 12 மணி 12:20லேயே என்னோட செக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ 10 நிமிஷம் உட்காந்துட்டு வந்தேன். ஸோ மொத்தமாக எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் 15 ஆர்டர் டார்கெட் பண்ணேன். ஸோ ஒரு ஆர்டர் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். சூப்பர். நாளைக்கு அதேமாதிரி ஒரு 15க்கு மேலே பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஸோ பார்க்கலாம், முயற்சி விடாமல் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம நாள் நல்ல நாள்னு நினச்சா எல்லா நாளும் நம்மளோட நாள் நல்ல நாளாக தான் இருக்கும். அடிக்கடி அதே மாதிரி ஒரு அண்ணன் இப்போ தான் மெசேஜ் பண்ணார் இன்ஸ்டாகிராமில். அண்ணன் ரியாத்தில் தான் இருக்காராமா, ஹெவி டிரைவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. தம்பி ரொம்ப கவனமாக ஓட்டணும், இங்கே வந்து கிறுக்கந்தனமாக எல்லோரும் வண்டி ஓட்டுவான்லே, நீ சேஃபாக இருக்கணும், எப்போவுமே வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தவர் அப்படி சொல்லும் போது. ஏன்னா நம்ம வீடியோவை ஒரு ஆள் தொடர்ந்து ஒரு வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, ஒரு வீடியோவில் கால் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் தம்பி உன்னோட நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கேன் தம்பி, ரெகுலராக வீடியோ பார்ப்பேன் தம்பி, ரொம்ப கவனமாக ஓட்டணும், நீ பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் இருந்தாலும் ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டு சேஃபாக ஓட்டு அப்படின்னாரு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது அண்ணா அப்படி சொல்லுறது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நம்ம வீடியோ தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிருச்சு. ஏன்னா ஒரு ஆள்கிட்ட வந்து பாராட்டு கிடைக்கும் போது அது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்ன மதித்து ஏன்டா ஒரு மெசேஜ் வேறு பண்ணி தம்பி நம்பர் தான் அப்படின்னாரு. நான் உடனே நம்பர் கொடுத்தேன். ஸோ கொடுத்தோன்னே அண்ணனே கால் மெசேஜ் பண்ணி தம்பி நான் ரியாத்தில் தான் இருக்கேன், ஹெவி டிரைவர் ஒர்க் பண்ணுறேன், உனக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சொல்லு, அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அங்கே பிரச்சனை இருந்தால் சொல்லுமா அப்படின்னாங்க. நானும் சொன்னேன், அண்ணே எனக்கு பிரச்சனை வராது, பட் இருந்தாலும் சொல்லியிருக்காங்க, அதனால் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு. ரொம்ப 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 அம்மா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஐ மீன் அவங்க ஜாலியாக பேசினாங்களே இல்லையே, எனக்கு ஜாலியாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம போடுற வீடியோவும் பார்த்து தம்பி நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அது சந்தோஷம், அதுதான் சந்தோஷம்னு நினைக்கிறேன். வேறு லெவல் சந்தோஷம், வேறு லெவல் சந்தோஷம். ஒரு நிறைய பேட் கமெண்ட்ஸ் இருந்து அவ்வளோ மொத்த கமெண்ட்டே இந்த அண்ணனோட ஒத்த வார்த்தை பிளாஸ்ட் பண்ணிடுச்சு, ஃபினிஷ் அப்படி பண்ணிடுச்சு. ஸோ ஹாப்பி. இப்போ ஒரு கார்காரனை வேற ட்ரிகர் பண்ணிட்டேனே, நான் விரட்டி வரானே பின்னாடி. இப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னாடி அப்படி லைட்டாக இது பண்ணி பாருங்கள், ஒரு லாரிக்கு ஒரு காருக்கு இடையிலோடி வந்தேன். அவன் காருக்காரன் கோவப்பட்டான் போல், விரட்டி வாரான். வேனுக்குன்னே நீ ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சு போவான். வேற அவனுக்கு என்ன தெரியும், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பங்கு சரி ஃபன்னு. வாவ், அண்ணன் தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த தெரியுதா நோட்டிஃபிகேஷன் வச்சா, பிரபு அண்ணன் பேர், அதை சொல்ல மறந்துட்டேன். அண்ணன் பேர் பிரபு. அண்ணன் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேனே, கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேனே.
நம்ம பாட்டுக்கு குட்டி பசங்களோட சண்டையா இருக்கும் எங்கேயாவது நிப்பாட்டி. அம்மா இந்த லாரி கடையில் போகணும்னு மட்டும் நினைக்க கூடாடாடு. டாய் 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 நல்ல பிள்ளை இடம் கொடுங்க பார்ப்போம். என்னடா இவ்வளோ டிராஃபிக்? ஓ என்ன பண்ணியிருக்கானா சம்பவம். சரி என் தலைவனால தான் இவ்வளோ டிராஃபிக்கா? ஆஹா டேய் 125 சிசி உனக்கே இம்புட்டாடா. சரி ஓட்டு பார்த்துக்கலாம். பயம் இல்லாதவன் தாங்க இப்படி ஓட்ட முடியும். ஸோ உண்மையில் பயப்படக்கூடாதுங்க. எந்த ஒரு ஒர்க்லேயுமே பயம் வந்துட்டுனாலே அந்த ஒர்க் நம்மளுக்கு பிடிக்காமல் போயிடும். பயப்படக்கூடாது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா உண்மையாக பார்த்துக்கலாம் எல்லாமே. சொல்லுவடா சொல்லுங்க அப்படி சொல்லுவேன் உனக்கு என்னப்பா அப்படின்ற. எனக்கு என்னையா என்னதான் ஜாலி தான். வா இந்த வண்டு குண்டாயோட அந்த லைட் பாருங்க அப்படி இருக்கு. 3, 2, 1 என்னடா டக்குன்னு 3, 2, 1 கை வச்சு மறைச்சிட்ட அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. full moon.
அண்ணா போச்சு இவ்வளோ நேரம் ரெக்கார்ட்லேயே இருந்து என்னடா இது இப்படி